அனைவருக்கும் வணக்கம். சிவி பயணவாளிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம ஒரு மிருக காட்சி சாலைக்கு போகிறோம். இல்லை, மிருக காட்சி சாலை கிடையாது. ஏன்னா இது ஒரு உயிரியல் பூங்கான்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே கூண்டில் அடைச்சி வச்சிருக்க மாட்டாங்க மிருகங்களை. அதுங்க பாட்டுக்கும் அதோட இயல்பாக காட்டில் இருக்கும். நம்ம வண்டிக்குள்ளே ஒரு கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு போய் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். வழக்கமாக பாரி தான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக இருப்பான். ஆனால் நான் இருக்கேன், பாரியை விட ரொம்ப உற்சாகமாக இருக்கேன். காரணம் என்னென்னா, நான் என் வாழ்க்கையில் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு உயிரியல் பூங்கா, விலங்குகள் பூங்காவுக்கு போனது கிடையாது. கல்லூரி நாட்களில் நம்ம சென்னையில் இருக்கிற வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு போனதோடு சரி, அங்கே கூட எனக்கு பெருசாக எதையும் விலங்குகளை பார்த்த மாதிரி ஞாபகம்லாம் இல்லை. ஆனால் இங்கே கிட்டத்திலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்குது. டென்மார்க் இந்த பூமியோட வடக்கு பகுதியில் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த பனிக்கரடி இல்லாட்டினா பென்குயின் இந்த மாதிரி எதுவும் விலங்குகளை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதான் கிடையாது. இந்த உயிரியல் பூங்காவில் வெப்பமண்டல பகுதிகளில் இருக்க நாட்டில் இருக்கிற விலங்குகள்லாம் வச்சுருக்காங்களாம். சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி நடந்துக்கிட்டுலாம் இருக்காங்க. இது முதல்ல ஆரம்பத்தில் இந்த ஆடு, கழுதை, குதிரை அந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள் இருக்க இடம். இங்கெல்லாம் இறங்கி நடக்கலாம். ஒவ்வொரு பகுதி இந்த காட்டில் நிறைய பகுதிகளாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பகுதிக்கு போகும்போதும் அங்கே இறங்கலாமா, கண்ணாடியை கீழே இறக்கி பார்க்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம், அந்த மாதிரி விதிகள்லாம் மாறுபடும். அதை பார்த்து பாதுகாப்பாக அப்படியே ஓட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. என்ன இருக்குது அங்கே பாரு, பார்த்துட்டே வா. என்ன இருக்குது, சுற்றி என்ன இருக்குன்னு பாரு. பெரிய பெரிய மான்லாம் இருக்கும் பாருடா. பெருசு பெருசா மான் இருக்கும். மான் இல்லடா, அது ஆடு. வலது பக்கம் இருக்கு பாத்தியா, கருப்பு பாதி வெள்ளை பாதி இருக்கு. தெரியுதா? இங்க பாரு, வரையாடு. வெள்ளை கலர் பாதி, கருப்பு கலர் கொஞ்சம் இருக்குதா? அங்க இருக்கு பாரு, பெரிய மான். கலைமான். கழுதை பாரு, இதான் கழுதை. இங்க பாருபட்டு, கழுதை பாருபட்டு, தெரியுதா? கழுதை 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 போய் தொட்டு பாக்குறீங்களா? கழுதைய தொடலாமா? அதெல்லாம் தெரியலையே. ஓகே ஹரி, எத்தனை கழுதை இருக்கு? ஆமா, இங்க இறங்கலாம். ஆனா அதான் தொடலாமான்றது எனக்கு தெரியல. பாரு, இதெல்லாம் என்ன தொட்டு பாக்குறியா? பாரி, தொட்டு பாரு. எட்டாவது உனக்கு, நீ கண்ணாடிக்குள்ள இருக்க, அதனால ஒன்னும் செய்யாது. ஒன்னும் செய்யாது. நீ கண்ணாடிக்குள்ள இருக்கல்ல, அது சும்மா அம்மா கொடுக்குது. பெருசா கொம்பு வச்சு எவ்வளவு பெருசா இருக்கு மான். கிட்ட போய் பாக்குறியா அந்த மான்லாம்? அண்ணா இங்க ஆமா, இங்க இறங்க கூடாது. வருமா? அது படுத்திருக்கு, வெயில் அடிக்குது இல்ல, அதனால சாப்பிட்டுட்டு படுத்திருக்கு பாரு. என்னது அது? காண்டாமிருகம். எப்படி இருக்கு பட்டு உனக்கு? காண்டாமிருகம் எப்படி இருக்கு? பெருசா வராங்களா? ஓகே. அது இந்த வண்டி சக்கர தடங்கள்லாம் இந்த புல் மேலே இருக்கிறத பார்த்துட்டு நம்மளும் போகலாம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு வண்டி நிறுத்தி, இல்லைப்பா இது இந்த பாதுகாப்பாளர்கள், எங்களுடைய வண்டி தடம் இது, நாங்கள் இதுக்குள்ளெல்லாம் ஓட்டலாம், ஆனால் நீங்கள்லாம் இங்கே இதுக்குள்ளே வராதிங்க, நீங்கள் அந்த தார் சாலையிலே போங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே திருப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். பாரு, இங்க இடது பக்கம் பாரு, கொம்பு இருக்கா? என்னது இது? காண்டாமிருகம். யானை இல்ல, காண்டாமிருகம். எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. இப்ப அவங்க நின்னு பாத்துட்டு இருக்காங்க. நம்மளும் அங்க போய் நின்னு பார்க்கலாம். ஒரு அந்த சைடா கூட போய் பார்ப்போம். அவங்க பண்ணிட்டாங்க.
காண்டாமிருகம் எப்படி இருக்கு? வேணாமா? பிடிக்கலையா? கண்ணாடி இறக்க வேண்டாமா? கண்ணாடி இறக்காம பார்க்கலாமா? மூக்குக்கு மேல 2 ஹார்ன் இருக்கு, கொம்பு இருக்கா, 2 காது இருக்கு, வாய்ப்பாரு எப்படி சாப்பிடுது பாரு. காண்டாமிருகம் என்ன சாப்பிடுது? புல் சாப்பிடுது பேபி. கடந்து இந்த பக்கம் வருது பாரு, சாலையை கடந்து இன்னொரு பக்கம் புல்லு சாப்பிட வருதா? இதோ இங்கேயே தங்குறதுக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு 20,000 ரூபா கொடுத்தோம்னா ஒரு இரவுக்கு 4 பேர் இந்த குடிலில் இங்கே தங்கலாம். அப்படியே இரவு இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா. சண்டை போடாதீங்க, தப்பு என்னதான் தைரியமா இருந்தாலும் டக்குன்னு அதுங்க ரெண்டும் முட்டிக்கிட்டே தான் எனக்கு பயம். ஹரி, காண்டாமிருகம் என்ன சாப்பிடுது? என்னது? ஆடா? இங்கே பாரு, காண்டாமிருகம் இந்த பக்கம். காண்டாமிருகம் காண்டாமிருகம் குச்சியா சாப்பிடும்? குச்சா புல்லா? புல் புல் கீழே தரையில் புல் இருக்குல்ல, அந்த புல் எல்லாத்தையும் சாப்பிடுது காண்டாமிருகம். பிச்சி சாப்பிடும், புல்லை பிச்சி சாப்பிடும் காண்டாமிருகம். இந்த காண்டாமிருகங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 வகை இருக்குது. இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தாலே 21,000 தான் எண்ணிக்கையில் இருக்குது உலகத்திலேயே. அதுலேயும் இந்த சுமத்ரா வகையெல்லாம் வெறும் 40-45 தான் இருக்குது. இந்த ஜாவான்றதெல்லாம் 70 தான் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஒரு அழிந்து வரக்கூடிய ஒரு உயிரினம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 கிலோ வரைக்கும் வளரும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்த வெள்ளை காண்டாமிருகங்கள். அது வெள்ளை கருப்பு ரெண்டுமே வந்து சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும். அதை வித்தியாசம் இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க, மூக்குக்கிட்ட இருக்கிற பகுதியை வச்சு. ஒட்டகச்சிவிங்கி, இது குட்டி சின்ன ஒட்டகச்சிவிங்கி. அந்த குச்சியா? அது ஒட்டகச்சிவிங்கியோட குச்சாச்சே. ஒட்டகச்சிவி சாப்பிடுறதுக்கு அந்த குச்சி வேணும் பேபி. அதோட சாப்பாடு நம்ம இங்கே வருது பாரு, நடந்து வாங்கிட்ட. எவ்வளோ உயரமா இருக்கு பாரு பாரி. கழுத்து எவ்வளோ நீளமா இருக்கு பார்த்தியா? பாரு, இதை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா? உனக்கு பிடிச்சிருக்கா? நம்ம கூட்டிகிட்டு போகலாமா? போகும்போது மாமா எனக்கு ஒரு ஒட்டகச்சிவிங்கி கொடுங்க, நாங்கள் வீட்டில் போய் வச்சுக்கிறோம் சொல்லு. நான் அங்கே சொல்கிறேன் மாமா கிட்ட, அந்த மாமா கிட்ட நீ கேளு. ஒட்டகச்சிவிங்கியை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உலகத்திலே மிக உயரமான உயிரினம். கிட்டத்தட்ட ஒரு 5.5 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். சராசரியாக 25 வருஷம் உயிர் வாழும். ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட விலங்கு இந்த ஒட்டகச்சிவிங்கிகள். இங்கே பாரு பாரு, இங்கே பாரு, அப்பாவை பார்க்குது, கிட்ட வர பார்க்குது. அங்கே ஒன்று ரோட்டில் ரெக்கையை விரிச்சு நடந்து போகுது. கந்தசாமியில் வடிவேல் நடக்கிற மாதிரி கோழி வேஷம் போட்டுக்கிட்டு. பஜன் லால் செட் மாதிரி போப்பா போ, என்னை தாண்டி போன்னு வந்து குறுக்க உட்காந்துச்சு. ஐயோ, அவங்க கார் எடுக்க பயப்படுவாங்க. எடுக்க முடியாது, பயந்துட்டு தான் இருப்பாங்க. படுத்துக்குச்சு பாரு. என்ன பண்ணது? படுத்து தண்ணி கேக்குதா? நிழலாம் இருக்குல்ல, அதனால அங்கே வந்து உட்காந்துருக்கு போல. இல்லைன்னா யாரும் ரோட்ல வராதிங்க, நாங்கள் தனியா இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ரைக் பண்ணது போல. தனி போராளியா வந்து அப்படிதான் இருக்கு பாரு. 2 சைடு இருக்கே விரிச்சிட்டு ரோட்ல உட்காந்து. தீக்கோழியை பற்றி சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, வேகமாக ஓடக்கூடிய உயிரினங்களில் பார்த்திங்கன்னா சிறுத்தைக்கு அடுத்தபடியாக இந்த தீக்கோழி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 97 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். பறக்கக்கூடிய பறவைகள், நிறைய வேகமாக பறக்கக்கூடிய பறவைகள்லாம் இருக்குது, அது வேறு. ஆனால் ஓடக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுத்தைக்கு அடுத்தபடியாக இதுதான் வேகமாக ஓடக்கூடிய உயிரினம். போகலாமா? இங்கே பாரு, இங்கே ஒரு வண்டி வருமா, அந்த வண்டியில் நம்மளை ஏற்றிட்டு போவாங்களா, அங்கே நிறைய குரங்கு வரும். குச்சி இருந்தால் குரங்கு வந்து பிடுங்கிக்கும். இங்கே இல்லை, அது இன்னும் சுற்றிட்டு வரலையோ. சரி வா, இங்கே போய்ட்டு லெமூர் போயிட்டு வந்துடலாம். பாரி, இங்கே தான் லெமூர் இருக்குது. லெமூர். இந்த காணொலியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாரியை விட எனக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்குமே இது முதல் அனுபவம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த வார காணொலியில் தான் இன்னும் பயங்கரமான மிருகங்கள்லாம் வர இருக்குது. தொன்மாலாம் இருக்குன்னாங்க. அதாவது டைனோசர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற தொன்மாலாம் இங்கே வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு உண்மை மாதிரியே இருக்குது. பார்ப்போம், அடுத்த காணொலிகளில் பார்ப்போம். தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.